அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை வழியாக இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரமும் ஒரு முக்கியமான சமூகத்திற்கு தேவையான ஒரு விடயத்தை ஏந்தியவாறு இன்றைய தினம் வந்திருக்கின்றது. பொதுவாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் கல்விக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது நன்கு அறிந்த விடயம். ஒவ்வொருவருடைய தொழில் தேர்ச்சி அல்லது திறமை என்பதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இரண்டு பிரதான காரணிகள் இருக்கின்றன. போதும் ஒன்று அவருடைய கல்வி தகமை, அடுத்தது அவருடைய தொழில் வாண்மை. ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அடிப்படையில் தனிப்பட்ட பெறுபேறுகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவற்றை எந்த அடிப்படையில் பராமரிப்பது அல்லது எந்த அடிப்படையில் ஒருவருடைய தேர்ச்சி பற்றிய கணிப்பீடுகளை மேற்கொள்வது என்ற கேள்வி வந்தால் எங்கள் மத்தியில் அது தொடர்பான சரியான விவரங்களை எங்களில் பலர் தெரியாமல் தான் இருக்கின்றோம். உண்மையிலேயே எங்கள் நாட்டில் முன்னெடுக்கப்படக்கூடிய 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழில் கல்விக்கான அந்த சான்றிதழ் வழங்குகின்ற விடயம் நான் கூறுகின்ற போது உங்களுக்கு புதிய ஒரு விடயமாக, புதிய ஒரு சொல்லாடலாக இது இருக்கலாம். ஆனால் நமக்கு நன்கு பரிச்சயமான இந்த வார்த்தை பிரயோகம் NVQ என்பதாக நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே இந்த NVQ என்கின்ற விடயம் என்ன, இதை வழங்கக்கூடிய நிறுவனம் யாது, இதை அரசாங்கம் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன, இது என்ன அடிப்படையில் எங்களுடைய கல்வித்தரம் மற்றும் தொழில் திறன் என்பதை ஒருமுகப்படுத்துகின்றது என்பதை பற்றியதாகத்தான் இன்றைய தினம் மக்கள் சேவையில் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளராக செயலாற்றக்கூடிய திரு ஆர் மதன் அவர்கள். வணக்கம் மதன் அவர்களே. வணக்கம். பொதுவாக எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கல்வி தகமையை பெற்றுக்கொள்கின்றோம். ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம். பல்வேறு விதமான பட்டப்படிப்புகள், பல்வேறு விதமான டிப்ளோமா கற்கை நெறிகள் என்று தொடர்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் இவ்வாறு கற்கை நெறிகளை தொடராவிட்டாலும் கூட ஒரு சிலர் பல ஆண்டுகளாக ஒரு தொழில் முயற்சியில் மேற்கொள்கின்ற போது அதிலேயே ஒரு சிறப்பு வாய்க்கின்றார்கள். அவ்வாறு சிறப்பு தேர்ச்சியை பெற்று செய்யக்கூடியவர்களுக்கு தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த அனுபவம் கல்வி தகுமையாக இருந்தாலும் சரி, அனுபவமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தரவு மட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கான ஒரு வழிகாட்டல் என்பது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த NVQ அந்த சான்றிதழ் வழங்குகின்ற திட்டம், அதனுடைய அந்த நிறுவனம், இதை பற்றியதான ஒரு அறிமுகத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய நிறுவனத்தினுடைய அறிமுகம், அதனுடைய தோற்றுவாய் மற்றும் அதனுடைய அவசியம், இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்கள் கருத்துக்கள் என்னென்ன? நன்றி. முதலாவதாக நான் கடகபுரி நிறுவனம் 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. இது அதாவது நாட்டில் உள்ள 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி வழங்குகிற நிறுவனங்கள் உயரிய நிறுவனமாகத்தான் காணப்படுகின்றது. இது 1990ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது 1992ஆம் ஆண்டு. இந்த நிறுவனம் அடிப்படையில் அதாவது திட்டமிடல், அபிவிருத்தி, மற்றது தர நிர்ணயம், அதாவது 3ஆம் நிலை கல்வியோடு சம்பந்தப்பட்ட துறைசார் ஒருங்கிணைப்பு அவ்வாறான செயற்பாடுகளை தான் முக்கியமாக மேற்கொண்டு வருது. அப்போ இந்த சட்டமூலத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதாவது ஒரு NVQ ஃப்ரேம்வொர்க்குன்னு சொல்கிறோம். அதாவது NVQ சட்டம் என்று சொல்லி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் ஒரு ஸ்டடியான ஒரு உறுதியான பயிற்சி வளங்களை மேற்கொள்கிறதுக்காக வேண்டி. அப்போ அதில் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே இங்கே இலங்கையை பொறுத்தளவில் சர்டிஃபிகேட்ஸ் வழங்குறது சம்பந்தமாக ஒரு சரியான நிலைப்பாடு காணப்படலை. அங்கே வேறு ஒரு நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான தங்களோட சொந்தமான சான்றிதழ்களை வழங்கினவை. அதே மாதிரி சரியான பாடத்திட்டம், அதாவது நிறுவனங்கள், தொழில்துறை சார் நிறுவனங்களுக்கு அவசியமான முறையில் பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டில்லை. மற்ற சரியான ஒரு கணிப்பீட்டு முறைமை நடைமுறையில் இருக்கையில், மற்றது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு மேல் நோக்கி போகிறதுக்குரிய வழிவாய்ப்புகள் சரியாக இருக்கையில், அடுத்தது சரியான சான்றிதழ் முறைமை, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கும் முறைமை காணப்படையில்லை. இப்போ இந்த அடிப்படையில் இந்த 1990ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் அதாவது இந்த 3ஆம் நிலை கல்வி தொடர்பான தர நிர்ணயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அப்போ எங்களோட அடிப்படை செயற்பாட்டில் இந்த நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது, மற்றது தர கட்டுப்பாடு, மற்றது அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பை மேற்கொள்கிறத
எங்களோட அடிப்படையான தொழிற்பாடாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் 3ஆம் தர கல்விக்கான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனைவருக்கும் எந்த ஒரு கற்கை நெறியாக இருந்தாலும் நான் படித்த என்னுடைய கற்கை நெறியினுடைய பெறுமதி என்ன, ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய அளவில் நான் பார்க்கின்ற போது என்னுடைய கற்கை நெறியின் ஒரு அளவீடு என்ன என்பது பற்றியதான புரிதலை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் பயிற்சி நடவடிக்கைகள், அந்த பயிற்சி நடவடிக்கைகளுக்கான முறைமைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன, இவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே அதை பற்றி கூறுங்கள், அது என்ன மாதிரியாக நடந்து கொண்டிருக்கின்றது? பயிற்சி வழங்கல் என்று பார்க்கும் பொழுது இப்போ முதலாவதாக வந்து எங்களோட நிர்வாக கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் அதாவது நான் சொன்ன மாதிரி 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு வந்து ஒழுங்கமைக்கிற அமைப்பாக இருக்குது. மேலே அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் காணப்படுது. அதாவது அரசு சார் நிறுவனங்களும் காணப்படுது, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இப்போ அதில் வந்து நாங்கள் பார்க்கல முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து திணைக்களம் இருக்குது, அதாவது தொழில்நுட்ப கல்லூரிகள் காணப்படுது. அதே மாதிரி தொழிற்பயிற்சி அதிகார சபை என்ற பயிற்சி நிறுவனங்கள் காணப்படுகின்றது. அதே மாதிரி தேசிய பயிலுனர் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை நைட்டான்னு சொல்கிறது, அந்த நிறுவனம் சார்ந்த அமைப்புகள் காணப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக ஜெர்மன் டெக் இருக்குது. அதை விட NIBM, NSBM, ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிண்டிங் அப்படியான நிறுவனங்கள் பரந்தளவில் காணப்படுது. அதை விட இப்போ எங்கள்கிட்ட வந்து பதிவினை மேற்கொண்டு தராதர அங்கீகாரம் பெற்ற தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பயிற்சி வழங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கல. இதில் வந்து நாங்கள் NVQ லெவல் என்ற இதுக்குள்ள வரலாம். என்ற வந்து NVQன்னு சொல்கிறது வந்து அதாவது ஒரு யூனிஃபார்மான, அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சான்றளிப்பு முறைமை தான் NVQ. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் காப்போதர சாதாரண தரம், அதே மாதிரி காப்போதர உயர்தரம், அப்படி அதே மாதிரியான ஒரு தேசிய தகமை தான் இந்த தேசிய தொழில் தகமை, அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறது. இப்போ இந்த தகமை வந்து அப்படி தான் காணப்படுது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து என்ன மாதிரி வழங்குதுன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து NVQ சில மட்டங்கள் இருக்குது, 1, 2, 3, 4ன்னு சொல்லி 7 மட்டங்கள் காணப்படுது. அப்போ இதில் வந்து நாங்கள் சான்றிதழ் மட்டம் என்று சொல்லி 1லேருந்து 4வது மட்டம் வரை சான்றிதழ் மட்டம்னு சொல்கிறோம். அதே மாதிரி 5வது 6வது வந்து டிப்ளமா மட்டம்னு சொல்கிறது, 7வது வந்து பட்டதாரி என்று சொல்கிறது, அதாவது டிகிரி மட்டம்னு சொல்கிறது. அப்போ இந்த மட்டங்களில் வந்து பார்க்கல இப்போ சில நிறுவனங்கள் சான்றிதழ் மட்டத்திலான பயிற்சிகள் வழங்கு, சில நிறுவனங்கள் டிப்ளமா மட்டத்திலான பயிற்சிகள் வழங்கு, சில நிறுவனம் வந்து அதாவது டிகிரியை வழங்குது. இப்போ இதில் வந்து பார்க்கல இப்போ சான்றிதழ் அளிப்பு பயிற்சி முறை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் கம்பீட்டன்சி பேஸ்ட் ட்ரைனிங்னு சொல்கிறது, அதாவது CBT. அதாவது பயிற்சிகள் வந்து பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற கல்வி நடவடிக்கைகள் போன்ற இல்லாமல் இது வந்து அதாவது தேர்ச்சி அடிப்படையிலான பயிற்சி என்ற மாதிரி தான் வழங்கப்படுது. அதாவது வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டாஸ்க் கண்டு இருக்கும், ஒரு நுட்பங்கள் இருக்குது. ஒரு தொழில் எடுத்தோம்னு சொன்னால் தொழிலில் வந்து நிறைய நுட்பங்கள் இருக்குது. அப்போ அந்த நுட்பங்களை வந்து தெளிவுபடுத்த அடிப்படையில் வந்து 20 விதமான தியரி கோட்பாட்டு அடிப்படையிலான விடயங்களையும் 80 விதமான பயிற்சிகளை நிறைய உள்ளடக்கின மாதிரி தான் எங்களோட பயிற்சி திட்டம் இருக்குது. அப்போ இதில் வந்து நான் பார்க்குற CBT என்று சொல்கிற அந்த பயிற்சி வழங்கல் நடவடிக்கை வந்து பொதுவாக நான் சொன்ன மாதிரி இந்த நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போ அதில் வந்து நாங்கள் பார்க்கல நான் இதில் ஒரு ஸ்லைட் ஒன்றில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எங்களோட செட்டப் இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் திரையை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்கல பொதுவாக இப்போ பாடசாலைகள் இருக்குது, இந்த பக்கம் ஸ்கூல்ஸ் அண்டு போட்டிருக்கு, மற்ற பக்கம் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு இருக்குது. அப்போ இதில் வந்து பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரி, அதாவது தொழில்துறை சார் நிறுவனங்களில் வேலை செய்கிற நபர்களாக இருக்கலாம். இப்போ அவைகள் வந்து NVQ மட்டங்களுக்கு போகக்கூடிய மாதிரி பயிற்சிகள் இருக்குது. இப்போ NVQ அதாவது சான்றிதழ் மட்டம்னு சொல்லி NVQ 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள மட்டத்தை சான்றிதழ் மட்டம்னு சொல்கிறது. அதே மாதிரி 5, 6ன்னு சொல்கிறது வந்து டிப்ளமா மட்டத்துக்குரிய பாடநெறிகள். அப்போ அது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து எங்களுக்கு இப்போ கேம்பஸ் என்ட்ரி கிடைக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து நேரடியாக மேலே லெவல் 7க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போயில்லாத ஆட்களுக்கு வந்து நாங்கள் அவன் திறமைகளின் அடிப்படையில் அவன் ரிசல்ட்ஸின் அடிப்படையில் வந்து சான்றிதழ் மட்ட பாடநெறிகளுக்கு NVQ 1 to 4 பாடநெறிகளோ இல்லாட்டி டிப்ளமா பாடநெறிகளோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில்துறை சார் நிறுவனங்களில் தொழில் புரிகிற ஆட்கள் வந்து தங்களோட அனுபவங்களின் அடிப்படையில் வந்து NVQ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் காணப்படுது.
ஆர்பிஎல்ன்னு சொல்கிறது முன் அதை நான் பிறகு ஹைக்கலாம்னு யோசிக்கிறேன். இப்போ அந்த அப்படியான முறைகள் மூலம் வந்து அவைகளுக்கு NVQ சான்றிதழை பெற்றக்கூடிய வழிகள் இருக்குது. இப்போ அவைகள் வந்து NVQ லெவல் 4 அல்லது 5, 6 என்றதை எடுத்துக்கொண்டு அடுத்த 7க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேறு குவாலிஃபிகேஷன், அதாவது வந்து நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜின்னு சொல்லி மொரட்டுவா யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுற சான்றிதழாக இருக்கலாம், இல்லாட்டி ஹை நேஷனல் டிப்ளமா இன் எடியூகேஷன் சொல்லி உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தால் வழங்கப்படுற சான்றிதழாக இருக்கலாம், இல்லாட்டி NDESன்னு சொல்லி நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லி IET இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் எடியூகேஷன் சொல்கிற நைட்டா நிறுவனம் இருக்குது. அந்த அப்படியான சான்றிதழை பெற்றுக்கொண்டவர்கள் வந்து நேரடியாக லெவல் 7க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி A லெவலில் இப்போ நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறோம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்ட்ரீமில் உள்ள ஆக்கள் வந்து நேரடியாக 7க்கு, அதாவது கட் அவுட்டின் அடிப்படையில், மார்க்கின் அடிப்படையில், செட் ஸ்கோரின் அடிப்படையில் வந்து 7க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுதான் பொதுவாக வந்து இங்கே ட்ரைனிங் நடைமுறையில் காணப்படுற முறைமை. ஆகவே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற எங்களுடைய அந்த கற்கை நெறியின் அடிப்படையில் என்னவாறான படிமுறையில் நாங்கள் இருக்கின்றோம், என்ன தரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு, அல்லது நாங்கள் எவ்வளவு காலம் ஒரு தொழில்துறையில் இருக்கின்றோம் என்ற அந்த அனுபவ தொழிற்கல்வியை கொண்டு நாங்கள் எவ்வாறான தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த படிமுறைகளை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஆகவே NVQ படிமுறை என்பது மொத்தமாக எத்தனை படிமுறைகளை கொண்டது, அந்த ஒவ்வொரு படிமுறைகளும் எவ்வாறான தகைமைகளை கொண்டவர்களுக்காக அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை பற்றி இப்போது பேசலாமா? ரைட். என்னென்னு சொன்னால் NVQவில் வந்து அடிப்படையாக 7 மட்டங்கள் காணப்படுது. நாங்கள் திரையில் பார்ப்போம் எப்படி அது படிக்கட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து பார்க்கல NVQ மட்டம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 7 மட்டம் மட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து NVQ மட்டம் 1ன்னு சொல்கிறது வந்து அடிப்படை மட்டம், அதாவது வந்து தங்களுக்கு பழக்கமான தொழில்களை தான் மேற்கொள்ளக்கூடியார்கள், அதாவது வந்து தங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தான் செய்கிறார்கள் தான் NVQ மட்டம் 1ல் நாங்கள் பயப்படுத்தி வச்சிருக்கோம். NVQ 2ன்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச தொழில், இவைக்கு வந்து கூடினளவு மேற்பார்வை தேவை, அதுதான் இந்த அதுக்குரிய விரைவிலக்கணம். அடுத்த மட்டம் 3ன்னு சொல்கிறது ஒரு குறைந்தளவான மேற்பார்வையோட தங்களோட பயிற்சி தங்களோட வேலையை செய்யக்கூடிய ஆட்களை தான் ஆற்றில் கொண்ட தொழில்கள் தான் NVQ மட்டம் 3ல் நாங்கள் பயப்படுத்தியிருக்கோம். மட்டம் 4ன்னு சொல்கிறது மேற்பார்வை இல்லாமல், அதாவது சுயமாக வேலை செய்யக்கூடிய மட்டம் தான் NVQ 4. அதே மாதிரி NVQ மட்டம் 5ன்னு சொல்கிறது வந்து டிப்ளமா மட்டம், அது வந்து சூப்பர்வைசர் மேற்பார்வை மட்டம்னு சொல்கிறது. அடுத்தது 6ன்னு சொல்கிறது வந்து முகாமையாளருக்குரிய மட்டம். 7ன்னு சொல்கிறது அதாவது டிகிரி மட்டம், அதாவது வந்து பட்டதாரிகளுக்குரிய மட்டம். இதில் வந்து நாங்கள் NVQ 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள மட்டங்களை சொல்கிறது சான்றிதழ் மட்டம் உண்டு. 5லேருந்து 6 டிப்ளமா மட்டம், 7ன்னு சொல்கிறது பட்டப்படிப்பு. இப்படி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்குது. இதில் நாங்கள் இன்னொரு சைடோட பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலொன்றில் போட்டிருக்கேன். இப்போ மேசன் இப்போ பாவிகள் இருந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஃப்ட், அதாவது கட்டுமான கைவினைஞர்னு சொல்கிறது. இப்போ அப்படியான அல்லது ஒரு வுட் கிராஃப்ட்னு சொல்லி, அல்லது பிளம்பர் அதாவது குழாய் பொருத்தினர்னு சொல்லி அப்படி தொழில் இருக்கும். இப்போ அந்த NVQ 1லேருந்து 4 மட்டம் உள்ள சான்றிதழை படிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து, அதாவது டிப்ளமா மட்டத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி என்று சொல்கிற டிப்ளமா மட்ட கோர்ஸுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸை வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்கிற ஆளுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி என்ற பட்டப்படிப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்களோட கல்வி முறைமையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மக்கள் சேவையில் இன்றைய தினம் மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக நாங்கள் வழங்கி கொண்டிருப்பது எதிர்காலத்தில் மிகவும் கட்டாயமாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய கல்வி மற்றும் தொழில் தகுதிகளை நாங்கள் நிரூபிப்பதற்கு சான்றாக அமையக்கூடிய 3ஆம் நிலை கல்வி தொடர்பான அந்த சான்றிதழ் பற்றியும் அந்த கற்கை நெறிகளுக்கான அவசியம் பற்றியும் எங்களுடைய கல்வி தரத்தை நாங்கள் ஒருமுகப்படுத்தி தேசிய மட்டத்தில் நிரூபிப்பதற்கான தேவைப்பாடு பற்றியதாகவும் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் இந்த NVQ தரச்சான்றிதழினுடைய படிமுறைகள் என்ன, ஒட்டுமொத்தமாக 7 படிமுறைகள் இருக்கின்றன என்றால் அந்த 7 படிமுறைகளும் யார் யாருக்கானவை, எவ்வாறான தொழில் திறன்களை அவை வழங்கி கொண்டு இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். இதற்கு அடுத்ததாக இதனுடைய அங்கீகாரம் எவ்வாறு இருக்கின்றது, அந்த அங்கீகாரம் பற்றி தெரிந்தால்தான் அதனுடைய அவசியமும் முக்கியத்துவமும் எங்களால் உணரப்படக்கூடியதாகவே. அடுத்ததாக நாங்கள் அந்த அங்கீகாரம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது அதை பற்றி பேசலாம் இல்லையா? கூறுங்கள். நன்றி. இது ஒரு முக்கியமான விடயம். என்னென்னு சொன்னால் NVQ லெவல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து NVQ தகமைன்னு சொல்கிறது வந்து இப்போ O லெவல் A லெவல் மாதிரியான ஒரு தகமை, அதாவது தேசிய தொழில் தகமை. அப்போ இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், இப்போ அதாவது இலங்கை
பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது வந்து இலங்கையில் வந்து எந்த ஒரு பொதுத்துறை, அதாவது அரசு துறை சார் தொழில் வாய்ப்புகளின் பொருட்டு நாங்கள் ஒரு வேலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து தொழில்நுட்ப ரீதியான தொழில்னு சொன்னால் கட்டாயம் NVQ லெவல் வந்து இருக்கணும். அது வந்து கட்டாயமாகப்பட்டிருக்கு. அதால் வந்து இன்றைக்கு NVQ பெற்றுக்கொள்ளாத ஆக்களும் வந்து NVQ தான் இந்த இப்போ உள்ள NVQ மட்டங்களுக்கு சமப்படுத்துகிற மாதிரி தான் அவை நடவடிக்கைகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இல்லாட்டி வேலை வாய்ப்பு எடுக்க இல்லாத கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் எடுக்கணும், இல்லாட்டி வேலையில் உறுதிப்படுத்தப்படணும்னு சொன்னாலும் வந்து அவை வந்து கட்டாயம் NVQ லெவல்ஸை எடுத்தே ஆகணும். அப்படி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. இப்போ அது சம்மந்தமான ஒரு சுற்று நிறுவனம் ஒன்று இருக்குது. அதை நான் இந்த ஸ்லைடில் காட்டலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின்ற சுற்றறிக்கை. இதில் நீங்கள் பார்க்கலாம், சும்மா மேலோட்டமாக காட்டுறேன். இதில் வந்து அது ஒவ்வொரு நிலைகள் NVQ மட்டம் 1, 2, 3ன்னு சொல்லி ஒவ்வொரு நிலைகளுக்கும் வந்து என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அதாவது அந்த ஜாப் கேட்டகரி எப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த சம்பள நிலையும் வந்து அதில் காட்டப்பட்டிருக்கு படி. அதாவது PL16 2006ன்னு சொல்லி இருக்குது, NVQ 1ன்னு சொன்னேன். இப்போ அந்த மாதிரியான இது எல்லாமே ஒன்று இருக்குது. இப்போ இதால் வந்து கட்டாயம் வந்து NVQ வந்து கட்டாயம், அதாவது வந்து கேம்பஸ், அதாவது யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி போராக்கள் சரி, அதை விட இப்போ தங்களுக்கு வேறு சான்ஸ் இல்லை, அதாவது மேலே வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து NVQ-ஆன கோர்ஸ் வந்து படிக்க வேணுன்றது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னா, இப்போ இது வந்து இப்போ முழு நேர பாடமுறைகள் வந்து இலங்கையில் எங்கேன்னு சொன்னாலும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது இலவசமாக தான் மேற்கொள்ளப்படுது. அடுத்தது வந்து சில கோர்சஸ்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாதாந்தம் வந்து ஒரு படி ஒன்று வழங்கப்படுது. இப்போ போய் வாரத்துக்குரிய சாப்பாடுக்குரிய மீல்ஸ் அலவன்ஸ் என்ன மாதிரி ஒரு படி வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. அப்படியும் இருக்குது. மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ 2016ஆம் ஆண்டு 28ஆம் நம்பர் சுற்றறிக்கையின் அடிப்படையில் வந்து NVQ 3 வந்து O லெவலுக்கு சமனண்டும் NVQ 4 வந்து A லெவலுக்கு சமனண்டும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ ஒரு தொழில் வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொண்டு போகல, உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு A லெவலில் வந்து A லெவல் நீங்கள் குவாலிஃபை பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக எல்லாமே வந்து என்கிட்ட A லெவல் இல்லை, ஆனால் NVQ லெவல் 4 இருக்குது. அப்போ அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்டர்வியூவில் வந்து என்ன NVQ 4 சர்டிஃபிகேட்டை சான்றிதழை காட்டுறதால வந்து உங்களுக்கு A லெவல் என்ற பிரச்சனையே அங்கே வராது. இதான் சமப்படுத்தப்பட்ட இந்த கருத்து அதுதான். அப்போ அதால் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் இப்போ கூடுதலாக கேம்பஸ் கிடைக்கல, இல்லாட்டி எங்களுக்கு நல்ல கோர்ஸுக்கு போக வழி இல்லை, மார்க்ஸ் காணாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்க தேவையில்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கோர்ஸுக்கும் போகக்கூடிய வழிகள் இருக்குது. இப்போ ரிசல்ட்ஸ் நல்லா குறைவேன்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் காலம் கூடுமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு அந்த டிகிரி மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே டிகிரி மட்டும் போகலாம். இப்போ அதில் அதுக்குரிய பாத்வே வந்து அங்கே இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ அடுத்த அங்கீகாரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் மைக்ரேஷன், இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில் அடிப்படையில் ஒரு திறன் அடிப்படையில் நீங்கள் மைக்ரேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டாயம் NVQ மட்டம் ஒன்று தேவை. ஏன்னா அங்கே வந்து வெளிநாட்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட இது வந்து NVQ. இப்போ NVQ தகவல் தான் அங்கேயும் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து அது வந்து கட்டாயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தனியார் துறைசார் நிறுவனத்தில் ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் NVQ குவாலிஃபிகேஷன் எடுத்திருக்க வேண்டும் வேணும்னு சொன்னால் அவங்களும் வந்து வேறாக இருக்கிறாங்க. கூடுதலாக அவங்களுக்கும் வந்து நாங்கள் வேறு இப்போ நாங்கள் வந்து வழிகளில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களை வந்து நாங்கள் விழிப்புணர்வு அடைய செய்திருக்கோம் என்னென்னு சொன்னால் NVQ உள்ளாக்களை தான் நீங்கள் வேலைக்கு அமர்த்தணும்னு சொல்லி. இப்போ இதை விட அடுத்த கேட்டகரியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் ஒரு சுய தொழில் செய்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை செய்ய போகிற ஆளாக இருக்கலாம். இப்போ உங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ உங்களோட பிறைய செயலதில் வந்து நீங்கள் வியாபார பெயர் பதிவை மேற்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் NVQ லெவல் ஒன்று இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு சலூன் ஒன்று போட போகிறீங்க, ஒகே அட்ரஸு. அப்போ உங்கள்கிட்ட வந்து NVQ 3 லெவல் இருந்தால் தான் அங்கே வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அப்படியான இதெல்லாம் இருக்குது, இப்போ கட்டாயப்படுத்தி இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபார்மசியில் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மசி டெக்னீஷியன் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ அந்த சர்டிஃபிகேட் NVQ 3 இருந்தால் தான் இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசியில் முந்தி வந்து ஃபார்மசியில் யாரும் வேலை செய்யலாம், ஒரு லைசன்ஸை வச்சுக்கொண்டு. அப்படி இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து கட்டாயம் அந்த சர்டிஃபிகேட் உள்ளாக்கெல்லாம் அங்கே இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து பிடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. அதில் வந்து NVQ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு கம்பல்சரி, ஒரு கட்டாயம். அதாவது வந்து எந்த துறையாக இருந்தாலும் NVQ சான்றிதழ் இருக்குது. சில நேரம் பாடநெறிகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து RPLன்னு சொல்லி இன்னொரு முறை ஒன்று இருக்குது. அதாவது வந்து
முன்னே அனுபவங்களை அங்கீகரித்து NVQ சான்றிதழை வழங்குகிற முறை ஒன்று இருக்குது. அந்த முறையில் மூலம் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் சான்றிதழை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்குது. அதில் வந்து NVQ சான்றிதழ் எப்போவும் பேர்த் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் படிக்கிற ஈவன் உங்களோட யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்களும் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக வந்து நீங்கள் NVQ கோர்ஸில் படிக்கிற நல்ல மெயின்னு சொன்னால் உங்களோட தொழில் வாய்ப்பு இப்போ டிகிரியை படிக்கிறால உங்களுக்கு தொழில் கிடைக்க வேண்டிய உத்தரவாதம் இல்லை. அதில் வந்து இப்போ இது வந்து தொழில் நோக்கிய தான் எங்கள்கிட்ட இப்போ NVQ அது வந்து இப்போ இண்டஸ்ட்ரி அதாவது தொழில் வழங்குனரோட சேர்ந்த மாதிரி தான் இந்த கோர்ஸுகள் எங்களோட ட்ரைனிங் டெலிவரி இந்த ப்ராசஸ் முழுக்க இருக்குது. அதனால் வந்து கட்டாயம் தொழில் வாய்ப்பு வந்து நிச்சயம் உண்மை. மற்ற வந்து கூட வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளும் வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் பார்க்குறோம் இப்போ கூட குக் பேக்கர்லாம் சொல்கிறோம். உண்மையாக வந்து சமுதாயத்தில் அவைக்குரிய கணிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் உண்மையாக அவங்க வந்து காரில் வராங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படியான மடங்களுக்கு போகலாம், வழிவாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நான் சொல்கிறேன்னா கட்டாயம் NVQவை தான் நீங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி. ஆக மொத்தத்தில் சர்வதேச மட்டத்தில் எங்களுக்கான ஒரு போட்டிச் சந்தைக்கான கேள்வி அதிகரித்து கொண்டு வருகின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஏட்டுக்கல்வியை மாத்திரம் கையில் வைத்துக்கொண்டு அந்த தகைமைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு சர்வதேச மட்டத்தில் போட்டி போட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். ஆகவே எங்களுடைய தொழில் வாண்மை என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு தொழிற்கல்வி என்பது அவசியமாக இருக்கின்றது. எந்த ஒரு கற்கை நெறியாக இருந்தாலும் அதை தொழிற்கல்வி என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு இந்த NVQ செயற்பாடுகளானது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது, கை கொடுத்து கொண்டும் இருக்கின்றது. தேசிய மட்டத்தில் மாத்திரமல்ல, இது சர்வதேச மட்டத்திலும் எங்களுக்கு கேள்வி நிறைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்று பார்த்தால், இந்த தரத்தினை பேண வேண்டும், அதை அப்படியே நாங்கள் சீரமைக்க வேண்டும் என்று வருகின்ற போது அது தொடர்பாக எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் படிமுறைகளின் என்னவாக இருக்கின்றன, அதை பற்றி உங்களுடைய கருத்தை பகிருங்கள் எங்களோடு. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் NVQன்னு சொல்லி கொடுக்குற சும்மா சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறே இல்லை. அதாவது வந்து அந்த NVQ சர்டிஃபிகேட்டை கொடுக்குறன்னு சொன்னால் முதலாவது வந்து அந்த கொடுக்குற நிறுவனம் வந்து எங்களோட TVC நிறுவனத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இது வந்து இப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி சட்டத்தின் ஒரு தேவைப்பாடு என்னென்னு சொன்னால் இலங்கையில் உள்ள எந்த ஒரு தொழிற்கல்வி வழங்குகிற நிறுவனமும் வந்து இந்த 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு கீழே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து ஒரு மஸ்ட், ஒரு கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செயற்பாடு. இப்போ அடுத்தது வந்து அந்த இப்போ நீங்கள் NVQ வழங்க போகிற குறிப்பிட்ட பாடநெறி வந்து தராதர அங்கீகாரம், அதாவது அக்ரிடிடேஷன் சொல்கிறது. இந்த அக்ரிடிடேஷன் உரிய சான்றிதழை வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். அடுத்தது வந்து அந்த வழங்குகிற நிறுவனம் வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி, அதாவது வந்து தர முகாமைத்துவ முறைமைன்னு சொல்லி, அதாவது ISO 9001 இல்லாட்டி IWA 2007ன்னு சொல்லி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டியின் அடிப்படையில் வந்து நாங்கள் அவைக்கு தர நிர்ணய சான்றிதழை வந்து அளிச்சிருக்கிறோம் ட்ரைனிங் சென்டர்ஸுக்கு வந்து. அப்படியான நிறுவனங்களில் வழங்கப்படுற சான்றிதழ் தான் NVQ சான்றிதழ். அப்போ அந்த சான்றிதழ் இருக்கும். அப்போ அந்த NVQ சான்றிதழை வழங்குறேன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது வந்து நாங்கள் நிறுவனங்களை பதிவு செய்கிறோம். அப்போ நிறுவனங்களை பதிவு செய்ய நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு நிறுவனம் வந்து கட்டாயம் முதலாவது வந்து அந்த லோக்கல் அதாரிட்டி, அதாவது வந்து பிரதேச செயலகத்திலேயோ இல்லாட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறது, இந்த கம்பெனிகள் பதிவாளர் என்று சொல்லி திணைக்களம் இருக்குது. இப்போ அந்த திணைக்களத்தில் வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் வந்து இருக்குது இன்ன விடயங்கள்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுற விஷயங்கள். இப்போ அந்த விடயங்களை அவை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து அங்கே வந்து பேர்பலகை இருக்கணும், அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக சென்று வரக்கூடிய வழிமுறைகள் இருக்கணும், பாதை இருக்கணும். அடுத்த வந்து அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ரைனிங்குரிய இடவசதிகள் இருக்கணும், மற்ற அதுக்குரிய உபகரணங்கள் பொருட்கள் அப்படி இருக்க வேணும். மற்றது அங்கே வந்து பாதுகாப்பான சூழல் இருக்கணும். பாதுகாப்புன்னு நான் சொல்கிறேன் வந்து இப்போ தீயணைப்பு வசதிகள் இருக்கணும், மற்றது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படி அந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் இருக்க வேணும். மற்றது வந்து அங்கே வந்து சரியான பாடத்திட்டம் இருக்கணும். மற்றது பயிற்சி பெற்ற ஆசிரியர் குழாம், மற்றது கல்விசார ஊழியர்கள் வந்து அந்த தகமையான ஆக்கள் அங்கே இருக்க வேணும். மற்றது வந்து அங்கே வந்து அந்த ட்ரைனிங்குக்குரிய இதுகள், அதாவது லெசன் பிளான்னு சொல்கிறது, அதாவது வந்து ட்ரைனிங்கில் மேற்கொள்கிறதுக்குரிய திட்டங்கள் இருக்குது. அப்போ அதுகள் வந்து அங்கே மேற்கொள்ளப்படணும். மற்ற வந்து அங்கே வந்து அட்டெண்டன்ஸுகள் வந்து மெயின்டைன் பண்ணப்படணும், ஸ்டாஃப்ஸின் டைம் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸின் டைம் இருக்குது, அந்த மாதிரி. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் செக் பண்ணி அப்போ அதை வந்து நிறைவு செய்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அந்த நிறுவனங்களை பதிவு செய்கிறோம். பதிவு செய்து அதுக்கு சான்றிதழ் அளிக்கிறோம். இப்போ அந்த பதிவு செய்த நிறுவனங்களில் படிக்கிறதே உண்மையாக பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ
நாங்கள் வந்து கூடுதலான உங்களுக்கு அடுத்த லெவலுக்குரிய சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த அட்லீஸ்ட் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் படிச்சிருந்தால் கூடி நாங்கள் அந்த கோர்ஸ் அங்கே இருக்குமா இருந்தால் அந்த கோர்ஸுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்குரிய உங்களுக்கு அந்த அடுத்த லெவலுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து நாங்கள் வழங்குறோம். மாற்றீட்டு திட்டம் போன்று நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து அக்ரிடிட்டேஷன் சொல்கிறது வந்து இப்போ தராதர அங்கீகாரம். இப்போ அந்த பாடநெறி வந்து நாங்கள் தராதர அங்கீகாரம் செய்கிறோம் என்னென்னு சொன்னால் அந்த பாடநெறி வந்து நாங்கள் அதில் காலப்பகுதி இருக்குது எங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது. நான் அந்த காலப்பகுதி சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக 10 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட பாடநெறியாக இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் சொல்கிறது அதாவது ஸ்கில் அப்கிரேடிங்னு சொல்கிறது. இப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு தேர்ச்சி உள்ள ஆக்கள் அதாவது தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஆக்களுக்கு தான் அந்த அப்படியான பாடநெறியை வழங்கலாம். அப்போ அதை வந்து நாங்கள் அக்ரிடேட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 50 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட பாடநெறிகள் இருக்குது. இப்போ அதை வந்து சொல்கிறது பேசிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்ல அடிப்படை திறன்கள் கொண்ட பாடநெறிகள்னு சொல்கிறோம். அப்படி தான் ரீச் பண்ணுறோம். அதை விட அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 600 மணித்தியாலம் வந்து இருக்குது ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதில் வந்து 300 மணித்தியாலம் வந்து நிறுவன ரீதியான பயிற்சியாக இருக்குமென்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் சான்றிதழ் மட்ட பாடநெறின்னு சொல்லி நாங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதே மாதிரி 1200 மணித்தியாலம் பயிற்சி நெறி இருக்குது. அதில் வந்து 600 மணித்தியாலம் வந்து நிறுவ அடிப்படையிலான பயிற்சி நெறின்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து டிப்ளமா மட்ட பாடநெறின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ இதில் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ நான் 1200 மணித்தியால பாடநெறி சொல்லி சொல்கிறது வந்து அந்த மணித்தியாலம் நாங்கள் இதில் மீன் பண்ணுறது வந்து என்னென்னு சொன்னால் அதாவது நேரடியாக நிறுவனத்தில் உள்ள மணித்தியாலம் நீங்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்கிற அந்த காலப்பகுதியில் உள்ள நேரமும் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் உங்கள் சுயமாக நீங்கள் கல்வி கற்கிற அந்த மணித்தியாலம் அந்த காலப்பகுதியும் சேர்த்த மணித்தியாலம் தான் சொல்கிறது. அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறது நோஷனல் ஹவர்ஸ்ன்னு சொல்லி அதாவது இந்த 1200 மணித்தியால டிப்ளமான்னு சொன்னால் அதில் நாங்கள் பார்க்குறோம் 600 மணித்தியாலம் தான் நீங்கள் நிறுவனத்தில் படிக்கணும். மிச்சம் 600 மணித்தியாலம் வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்டடி உங்களோட சுயமான கற்கைகளுக்கு பயன்படுத்துகிற நேரங்களாக இருக்கும். அப்போ இதை நாங்கள் பார்த்து தான் இந்த நிறுவனங்களை அக்ரிடேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தர முகாமைத்துவ முறைமைன்னு சொல்லி அதாவது QMSன்னு சொல்கிறேன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இதை வந்து நாங்கள் வழங்குகிற எல்லா நிறுவனங்களும் கட்டாயம் எடுக்க வேணும். இப்போ நாங்கள் கட்டாயப்படுத்தி வச்சுக்கிறோம்னு சொன்னால் டிப்ளமா பாடநெறிகளை நடத்துகிற நிறுவனங்கள் வந்து கட்டாயம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற இதை சர்டிஃபிகேஷனை வந்து எடுக்கணும். இப்போ அது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் 6/9 மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது 6 செயற்பாடுகள் 9 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, 9 செயல்முறைகள் இருக்குது. அந்த 9 செயல்முறைகளையும் இந்த 6 செயற்பாடையும் நீங்கள் உட்புகுத்தி அந்த மெட்ரிக்ஸ் என்று இங்கிலீஷ் விளங்குறார்கள் தெரியும். அப்போ இந்த 9 செயற்பாடுலேயும் இந்த 6 செயல்முறையும் நாங்கள் உள்ளடக்கணும். இப்போ அப்படி செய்யல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 54 விஷயங்கள் வரும் 9/6. அப்போ அந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனங்களை வந்து நாங்கள் தர நிர்ணயம் அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை அங்கே கொடுக்குறோம். அப்போ இப்படியான நிலைமைகள் மூலம் தான் நாங்கள் இந்த பயிற்சி வளங்களின் தரத்தை வந்து மேம்படுத்துகிறோம், உறுதிப்படுத்துகிறோம். இது நேரடியாக இதை விட மறைமுகமாக வந்து நாங்கள் கணிப்பீடு செய்கிறோம். மற்றது வந்து அங்கே வந்து நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அக்ரிடேஷனில் நாங்கள் முக்கியமாக பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் பயிற்சி வளங்கள் சம்மந்தமான ஆவணங்கள் இருக்குது. அப்போ அந்த ஆவணங்கள் பார்க்கல வந்து நாங்கள் ட்ரைனிங் பிளான் இருக்குது, லெசன் பிளான் இருக்குது, மற்றது வந்து டயரி இருக்குது, ஸ்டாஃப் டயரி, ஸ்டூடெண்ட் டயரி, மற்ற லேர்னர் கைட், ட்ரெயினர் கைட். அப்போ அப்படியான டாக்குமெண்ட் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரியான டாக்குமெண்டேஷனையும் பார்க்குறோம். அதே மாதிரி நாங்கள் கணிப்பீடு அடுத்த வந்து ஒன்று ட்ரைனிங் வளங்களையும் பார்க்குறோம். அது ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு கணிப்பீடு இல்லை கணிப்பீடை பற்றி நாங்கள் விளக்கமாக கதைப்போம். அதில் பெரிய விஷயம் அதில் இருக்குது. நிச்சயமாக இப்படி தான் நாங்கள் இந்த பயிற்சி வளங்களை இந்த தரத்தை வந்து மேம்படுத்துகிறோம். மக்கள் சேவையில் இன்றைய தினம் நாங்கள் 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் திரு ஆர் மதன் அவர்களோடு தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த NVQ தரச் சான்றிதழ் என்றால் என்ன, இது எங்களுக்கு எவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கின்றது, அதை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இப்படியான அடிப்படையான மிக முக்கியமான தெளிவுகளை இந்த கலந்துரையாடலின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பேச வேண்டியது நீங்கள் ஏலவே கூறியது போன்று இந்த NVQ தரச் சான்றிதழுக்கான இந்த கணிப்பீடுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது. ஆகவே அதை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்கின்றீர்கள், அதை பற்றியதான கருத்துக்களை பகிருங்கள். நன்றி. என்னென்னு சொன்னால் இந்த கணிப்பீடுன்னு சொல்கிறது வந்து இதில் முக்கியமான விஷயம். NVQ இதில் வந்து நாங்கள் தேர்ச்சியை தான் பார்க்குறோம். அப்போ தேர்ச்சியை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிற இதில் வந்து நாங்கள் காம்பிடென்சின்னு சொல்கிறது. அந்த காம்பிடென்சி என்று சொல்கிறதுல வந்து 3
விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அதாவது வந்து அறிவு நாலேஜ், மற்றது திறன் ஸ்கில், மற்ற ஆட்டிடியூட் மனப்பாங்கன்னு சொல்லி இந்த 3 விடயங்களையும் தான் நாங்கள் மெஷர் பண்ணுறோம். இப்போ அதை மெஷர் பண்ணி தான் அவருக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம், ஆள் தேர்ச்சி மிக்கவர்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து தேர்ச்சி மிக்கவர் இல்லை தேர்ச்சி அற்றவர்னு சொல்லி கம்ப்யூட்டர் அல்லது நாட் ஜெட் கம்ப்யூட்டர்ன்றது தான் அதில் விளக்கமாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் அசஸ்மெண்ட் பார்க்கல. நார்மலாக எங்கள்கிட்ட 2 விதமான அசஸ்மெண்ட் இருக்குது. அது ஒன்று வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், மற்றது சமேட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்கிறது. ஃபார்மேட்டிவ்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் வகுப்பறையில் நாங்கள் ஒரு நாள் அன்றண்டாடு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நாங்கள் வந்து இன்றைக்கு இப்போ படித்த விஷயத்தை வந்து நாங்கள் கடைசியில் அசஸ் பண்ணி பார்க்குறோம், ஓகே விளங்கி இருக்கா, இப்போ இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து வரை செய்யலுமா, இப்போ அந்த விஷயத்தை செக் பண்ணுறோம். அப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ அதை வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ அதில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ரெக்கார்ட் புக்குன்னு சொல்லி புக் வந்து கொடுத்துருக்கோம், இந்த முன்னேற்ற அறிக்கைன்னு சொல்லி புத்தகம்னு சொல்லி. இப்போ அந்த புக்கில் வந்து இந்த படிப்பிக்கிற லெக்சர் வந்து அதை மார்க் பண்ண வேணும். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்குது அந்த பெர்ஃபார்மன்ஸ் கைடுன்னு சொல்லி நாங்கள் ஒரு புக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து கரிக்குலத்தில் இருக்க அந்த விஷயம். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கைடை பேஸ் பண்ணி தான் அசஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வந்து செய்கிறோம். அப்போ அதை செய்து அவர் வந்து ஓகே ஆகின பிறகு தான் அவர் ஃபைனல் அசஸ்மெண்ட், சமேட்டிவ் அசஸ்மெண்ட் சொன்ன அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிறது வந்து இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஓகேண்டா பிறகு. அப்போ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து அவர் எல்லாம் ஓகே, எல்லா நுட்பம் வரை தெரியுது, அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு வரும். ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து யார் செய்கிறேன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட். அதாவது வந்து அதை நாங்கள் அசஸர்ன்னு சொல்லி டிவிசி வந்து ஒரு டேட்டா பேஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து நாங்கள் ஆக்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அசஸராக. அசஸர்ன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டிசம் உள்ள ஆக்களை தான் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ அசஸர் ஆகிறதுக்கு வந்து உண்மையாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ குறிப்பாக வந்து இப்போ தமிழ் மொழி மூலம் வந்து பார்க்கல எங்கள்கிட்ட வந்து உண்மையாக சரியான ஷார்ட்டேஜ் அசஸர்ஸ் வந்து பற்றாக்குறை தான் இருக்குது. அப்போ அதில் வந்து நான் கூடுதலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கூடுதலாக நீங்கள் அசஸரை வாரத்துக்குரிய வழிகளை மேற்கொள்ளுங்க. அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்குது, டிவிசி வெப்சைட்டில் இருக்குது, நான் கடைசி அதுதான் வெப்சைட்டு. அப்போ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ அதில் வந்து நான் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து டிகிரி தகமை இருக்குமென்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் 3 வருஷ அனுபவம் இருந்தால் காணும் நீங்கள் அசஸராக ஆகிறது. டிப்ளமா இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறையில் 5 வருட அனுபவம் தேவை. NVQ சான்றிதழ் இருக்குமென்னு சொன்னால், NVQ level 4 அப்படி இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு 8 வருட அனுபவம் வேணும். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அதில் ஒரு கற்பிக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு NVQ level 4ஓட 5 வருஷ அனுபவம் காணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஒரு நைட்டா அல்லது VTAல் வழங்கப்பட்ட சான்றிதழ் இருக்கும், டிப்ளமா சான்றிதழ் அப்படியால் வேறு சான்றிதழ் இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 வருட அனுபவம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அசஸராக வரதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ நாங்கள் வந்து உண்மையாக பெரிய அசஸர் பூலை மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட அசஸராக்கள் இருக்கிறோம். அதில் பார்த்தோம்னா தமிழாக்கள் உண்மையாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறோம். அப்போ ட்ரேட்ஸும் வந்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஞாபகம் ட்ரேட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 250 ட்ரேட்ஸுக்கிட்ட இருக்குது. அதில் பார்த்தா எல்லா ட்ரேட்ஸ்லேயும் இல்லை, குறிப்பிட்ட ட்ரேட்ஸில் மட்டும் தான் தமிழாக்கள் இருக்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அசஸர் உதாரணமாக யாழ்ப்பாணம் வந்து எடுத்தோம்னு சொன்னால் அங்கே வந்து அசஸ்மெண்ட் செய்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து சிங்களாக்களை அனுப்பல, அங்கே வந்து எங்களுக்கு அசஸ்மெண்ட் செய்கிறது ப்ராக்டிக்கலாக பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதில் வந்து கூட தமிழாக்கள் வந்து அசஸராக வரணுமெண்டாக தான் நம்ம அதிൻ്റെ தேவைப்பாடு. அப்போ அதில் வந்து நாங்கள் என்னென்னா அதில் நாங்கள் ப்ரையாரிட்டியும் கொடுக்குறோம். நார்த் ஈஸ்ட்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக அந்த தகமைகள் மட்டுமட்ட உள்ளாக்களையும் எடுக்கிறோம். என்னென்னா மற்ற இடத்துல அப்படி இல்லை. நார்த் ஈஸ்ட்லேன்னு சொல்லி அந்த போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அங்கே ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் நாளாந்தம் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்து இப்போ level 4ன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 4000, level 5ன்னு சொன்னால் 5000 அப்படி ஒரு கொடுப்பனவும் வழங்குகிறோம், ட்ராவலிங்கும் கொடுக்குறோம், அப்படி இருக்குது. அப்போ அதில் வந்து நாங்கள் பார்க்கணும் அசஸ்மெண்ட்டில் என்ன செக் பண்ணினோம்னு சொன்னால், நாங்கள் இந்த எங்கிட்ட வந்து நேஷனல் கம்பீட்டன்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து நாங்கள் NVQன்னு சொல்கிற விஷயத்தில் வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமான ஆவணமாக இருக்கிறது வந்து தேசிய தொழில், அதாவது வந்து நேஷனல் கம்பீட்டன்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம், NCSன்னு சொல்கிறோம். அப்போ அந்த NCSயில் பார்த்தோம்னு சொன்னால் கம்பீட்டன்சிஸ் இருக்குது. இப்போ உதாரணமாகன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு நர்ஸ் அசிஸ்டன்ட் ஜாப்னு சொன்னால் இப்போ அவருக்கு வந்து இருக்குது. முதலாவது வந்து அவர் வந்து தன்னை சுய பாதுகாப்பு சம்மந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்போ அதில் வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி இருக்குது அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள், அப்போ அப்படியான தேர்ச்சிகளை வந்து சொல்லப்பட்டிருக்க இடம் வந்து இந்த NCSன்னு சொல்லப்படுற இந்த நேஷனல் கம்பீட்டன்சி ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த புக்கை தான் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுறோம். அந்த புக் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த தொழில்களை வழங்குகிற நிறுவனங்கள், அதில் உள்ள வல்லுநர்கள்லாம் அந்த புக்குக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த புக்கை தான் பேஸ் பண்ணி இதுன்றது. அப்போ அதால் வந்து
அசஸ்மெண்ட் நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட், அதாவது வந்து நாங்கள் சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட் சொல்லி 2 கட்டமாக நடக்கும். அதில் ப்ரீ அசஸ்மெண்ட்னு சொல்கிற வந்து அவரை தயார்படுத்துகிறப்ப ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கால் பண்ணி நாங்கள் அவையை வந்து வே பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இப்படியான விஷயங்கள் தான் செக் பண்ண போகிறோம். அப்போ இப்படியான மெஷின்ஸ் இருக்கும், இதை தான் நீங்கள் செக் பண்ணணும், இப்படியான மெஷினரி இருக்கும், திருத்தணும், அந்த மாதிரி. அப்போ அவைய ப்ரீ அசஸ்மெண்ட்டில் செக் பண்ணி அவை ஓகே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் பார்த்து ஓகே ஓமன்னு சொன்னால் அவை வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டில் நாங்களே தண்டுறது. இப்போ வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கிறோம். அது வந்து எல்லாமே ஆன்லைனில் மாற்றிருக்கோம். இப்போ வந்து உதாரணமாக ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து உதாரணமாக 6 மாத கோர்ஸ்ன்னு சொன்னால் முதலாவது அந்த 1.5 மாத காலப்பகுதிகளில் வந்து அந்த நிறுவனம் வந்து ஆன்லைனில் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அசஸ்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆகிற டேட்டில் இருந்து 2 வீக்ஸுக்கு உள்ள 2 வீக்ஸுக்கு முதல் உள்ள டேட்டில் இருந்து இப்போ வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு முடியும் ஆன்லைனில் அந்த அசஸ்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ நாங்களும் எஸ்ஆர்ஆகளை வந்து ஆன்லைனில் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம். இப்போ அவைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் போன அப்புறம் அவையில் வந்து அசஸ்மெண்ட் செய்கிறேன். அப்போ அசஸ்மெண்ட் செய்த பிறகு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த அசஸ்மெண்ட் செய்கிற ரெக்கார்ட் புக் அவை வந்து ஒரு புக்கில் மார்க் பண்ணிடணும் அந்த ரிசல்ட்ஸை. பிறகு வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து எங்களோட ஆன்லைன் சிஸ்டத்தில் வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் புக்கை மேனுவலாக எங்களுக்கு அனுப்பணும். நாங்கள் 2ஐயும் செக் பண்ணி NVQ சர்டிஃபிகேட் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொல்லல, NVQ சான்றிதழை பிரிண்ட் பண்ணுற வந்து TVEC, 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு தான் NVQ சான்றிதழை அச்சிடுது. இப்போ UGC இப்போ எங்களுக்கு கேம்பஸில் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் அச்சிடுற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம், அதால் வேறு எந்த ஒரு வழிவகைகளும் இல்லை நீங்கள் NVQ சர்டிஃபிகேட் எடுக்கிறது. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் NVQ சர்டிஃபிகேட் ஒன்றும் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்து அதில் வந்து QR கோடுன்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று அதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம், உள்ளடக்கியிருக்கிறோம். அப்போ அந்த அதால் வந்து நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு டூப்ளிகேட்டை பிரிண்ட் பண்ணுறதோ இல்லாட்டி அப்படியான விஷயங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து இப்போ உதாரணமாக ஃபாரின் மினிஸ்ட்ரியில் நாங்கள் இப்போ விசாவுக்கு அப்படி போகல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை திருப்பி அனுப்புகிறாங்க, அதை சர்டிஃபை பண்ணி கொண்டு சொல்லு எங்களோட NVQ சர்டிஃபிகேட். ஏன்னா அந்த டூப்ளிகேட் அந்த பிரச்சனையால் அதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சர்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அதில் இப்போ இந்த QR கோடை போட்டதால் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போகுது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது வந்து NVQ சர்டிஃபிகேட்னு சொன்னால் இதான் அந்த சர்டிஃபிகேட். இதில் வந்து நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் அந்த டீடைல்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த எந்த அளவுக்கானது NVQ அந்த 7 படிமுறைகளில் எந்த அளவுக்கானது? இது வந்து NVQ மட்டம் 2க்குரியது, அதாவது NVQ லெவல் 2 அதில் போடப்பட்டிருக்கு. நாங்கள் திரும்ப அந்த சான்றிதழ் இதுக்கு போவோம். இதில் வந்து பார்த்தோம்னா இது அந்த QR கோட் வந்து கோட் வந்து அதில் இருக்குது. அதை விட இதில் வந்து TVECன்ற லோகோவும் இருக்குது, அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் லோகோவும் அதில் இருக்குது. அப்போ இதான் அந்த இதில் விசேட சிறப்பு அம்சம். அதில் பின்பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த 2 ஒரு NVQ லெவல் 2க்கு அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் வந்து பெற்றுக்கொண்ட காம்பிடன்சிஸ் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. அது 1ம் 2ம் 6ம் வந்து அதில் காட்டப்பட்டிருக்கு. அந்த அதில் விளக்கம் வந்து கீழே இருக்குது. இப்போ இதான் நார்மலாக எங்களோட NVQ சர்டிஃபிகேட்டின் அமைப்பு. அதை தவிர நாங்கள் அடுத்ததாக பேச வேண்டிய முக்கியமான விடயம், இவ்வளவு நேரம் நாங்கள் NVQ பற்றியதாக பேசிய விடயங்களை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம், இந்த சான்றிதழ்களை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது. அதை தாண்டி அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது, இவர்களுடைய சேவை வழங்கலில் ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட் என்கின்ற விடயம். ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட் என்பது என்ன, அதே போன்று இந்த NVQ சர்டிஃபிகேட்ஸை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி நாங்கள் இப்போது கலந்துரையாடலாமா? இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் கழிச்சது வந்து NVQ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்றை படித்து NVQ சான்றிதழை பெற்றுக்கொள்கிற மாதிரி தான் கழிச்சிக்கிறோம். அப்போ அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எப்படியான வழிமுறைன்னு சொல்லி இதில் முதலாவது வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது கம்பீட்டன்சி பேஸ்ட் ட்ரைனிங்னு சொல்கிறது ஏற்கனவே அப்படி கழிச்சிக்கிறேன். அது நீங்கள் ஒரு ட்ரைனிங்கோட ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளும். அதை விட அடுத்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் சொல்கிறது RPLன்னு சொல்கிறது, அது வந்து ரெகக்னைஸ் ப்ரையர் லேர்னிங், அதாவது வந்து முன்னே அனுபவங்களை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி. இப்போ இந்த முறையில் வந்து NVQ லெவல் 4 மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து தொழில்துறை ஒரு குறிப்பிட்ட தொழில்துறையில் 4.5 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு லெவல் 4 சர்டிஃபிகேட்டுக்குரிய தகமையை வந்து நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய நிறுவனங்கள் வந்து நைட்டா அல்லது BTA சொல்லி இல்லை DTT அதாவது தொழில்நுட்ப கல்லூரி அப்படி அவைகள்கிட்ட நாங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த நிறுவனங்கள் மூலம் விண்ணப்பித்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும், உங்களோட சேவை சான்றிதழ் அதில் உறுதிப்படுத்தி நீங்கள் RPL முறை ஊடாக NVQ சான்றிதழ் லெவல் 4 பெற்றுக்கொள்ளலாம். அங்கே வந்து நாங்கள் அசஸ்மெண்ட்னு சொல்லி அந்த நீங்கள் இப்போ உங்களோட சர்வீஸ் பீரியடை நீங்கள் உறுதிப்படுத்தின பிறகு நாங்கள் உங்களை அசஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்துவோம்.
அந்த அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஓகே நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் பார்ப்போம், என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஆர்பிஎல் முறையில் நான் ஒரு சர்டிஃபிகேட்டை பெறணும். இப்போ என்னட்ட வந்து நான் வந்து என்னட்ட வந்து ஏற்கனவே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து NVQ இல்லை, அது நான் NVQ. இப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் எப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி வச்சுருக்கோம்னு சொன்னால், இப்போ நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் NVQ லெவல் 3ன்னு சொன்னால் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். லெவல் 4ன்னு சொன்னால் 4.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுதான் எங்கள்கிட்ட அடிப்படை. இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமென்னு சொன்னால், இல்லை சாரி, ஒரு தகமை இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குமென்னு சொன்னால் இப்படி தான். இப்போ எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சிட்டோம், 6 மாதத்துக்கு உட்பட்ட கோர்ஸ்ன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். 6 மாதத்துலேருந்து 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட கோர்ஸ் ஒன்று நாங்கள் படிச்சிருக்கோம்னு சொன்னால் நாங்கள் லெவல் 4க்கு போகிறோம், அப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு வந்து 3 வருஷ அனுபவம் தான் அங்கே தேவைப்படும், 4.5 வருஷம் இல்லை. அதே மாதிரி எங்கள்கிட்ட 12 மாதத்துலேருந்து 24 மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு உட்பட்ட கோர்ஸ் ஒன்று படிச்சிருக்கேன். நாங்கள் உதாரணமாக இந்தியாவில் நான் கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கேன், ஒரு 1.5 வருஷம் கோர்ஸ் ஒன்று. அப்போ இந்த கோர்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆர்பிஎல்ல பார்க்குற வேண்டாம், 2 வருஷம் அனுபவம் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களை அசஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி அதில் ஓகேன்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு உட்பட்ட கோர்ஸ் ஒன்று நாங்கள் படிச்சிருப்போம், டிப்ளமான்னு படிச்சிங்கன்னா உண்மையாக எங்கள்கிட்ட டிவிசி அக்ரிடேட்டடோ இது இல்லை அந்த டிப்ளமான்னு சொன்னால் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் காணும், லெவல் 4 எடுக்கலாம். அதே மாதிரி லெவல் 3க்கு வந்து அதே மாதிரி அந்த மாத கணக்கில் குறைஞ்சோண்டு வரும், 3 மாதம் குறைஞ்சோண்டு வரும். அப்படி தான் அந்த ஆர்பிஎல் நடைமுறை இருக்குது. அப்போ இதில் வந்து முக்கியமாக என்னென்னு சொன்னால் உங்களோட அந்த சேவை அனுபவத்தை நாங்கள் செக் பண்ணுறோம், அதே நேரத்தில் உங்களோட வந்து அசஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்துகிறோம். இன்றைய தினம் நாங்கள் NVQ தரச்சான்றிதழுடைய பின்னணி அடிப்படை பல்வேறு விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான அந்த தேடல் என்பதை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது, அது மாத்திரமல்லாமல் இவ்வளவு நேரமும் நாங்கள் NVQ தரச்சான்றிதழ் பற்றியதாக பேசிய விடயங்கள் தொடர்பில் தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது மேலதிக விவரங்களை தேடி தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் சரி, இவர்கள் நாட வேண்டிய அந்த முகவரிகள் அல்லது வலைத்தள முகவரிகளாக இருந்தாலும் சரி, வளங்களாக இருந்தாலும் சரி, அவை என்னென்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? ஓகே, இதில் வந்து நாங்கள் இப்போ தொழில் வாய்ப்பு சம்பந்தமான தகவல், அதாவது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த தொழில் வாய்ப்புகள் தொடர்பாக எங்கிட்ட இந்த தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டம்னு சொல்லி டிவிசியால் வந்து ஒவ்வொரு மாகாண அடிப்படையிலையும் வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு. அதை விட மேலதிகமாக வந்து 19 தொழில்துறைகள் தொடர்பாக வந்து நாங்கள் இந்த வெட் பிளான்னு சொல்கிறது, அதாவது வொகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங் பிளான்னு சொல்லி, அதாவது அங்கே உள்ள சப்ளை, அதாவது எங்களோட ட்ரைனிங் ப்ரொவிஷன் எப்படி இருக்குது, என்னென்ன பயிற்சிகள் வழங்கப்படுது, அந்த மட்டங்கள் எப்படி இருக்குது, எவ்வளவு மாணவர்கள் அதில் பங்கேற்றிருக்கணும், அதே மாதிரி டிமாண்ட் சைட், அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதாவது எங்கே என்ன மாதிரி வேகன்சிஸ் வருதுன்னு சொல்லி அந்த அனலைஸ் வந்து அங்கே இருக்குது. அது வந்து ஏற்கனவே நாங்கள் அடுத்த 5 வருடங்களுக்கு எப்படி இருக்குமென்றதை தான் அனலைஸ் பண்ணி அதில் சொல்லப்படுது. அதில் வந்து அந்த விஷயங்கள் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அந்த வெட் பிளானில் இருக்குது. அதை விட நாங்கள் லேபர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் ஒரு வெளியிட்டோன்னு நாங்கள் வெளியிட்டு வரேன் டிவிசியால். அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதில் நான் முகப்பு தோட்டத்தை வேண்ட காட்டுற இந்த நேர பிரச்சனையால் திரையில் நீங்கள் பார்க்கலாம் அதை. இப்போ இது வந்து நீங்கள் இதில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் அதாவது வேகன்சிஸை எடுக்கிறோம். வேகன்சிஸை எடுத்து அதாவது வந்து கூடுதலாக சிங்கள பேப்பர்லேருந்து எடுக்கிறோம். அதாவது வந்து தினமின, அதை விட லங்காதீப், அதே மாதிரி சண்டே ஒப்சர்வர். இப்போ அதை எடுத்து நாங்கள் அதை அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி இப்போ எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்குது என்றதை வந்து நாங்கள் எங்களோட புல்லட்டினில் இருக்குது. நீங்கள் அதை எங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணக்கலையும் வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் அறிய வேண்டி இருக்கும். அடுத்த வந்து நான் பார்க்குறோம்னா நாங்கள் கூடுதலாக க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது வந்து இந்த தொழில்துறை சார் திறன்கள் சபைகள், அதாவது செக்டர் ஸ்கில் கவுன்சில்னு சொல்கிறது. இப்போ அந்த கவுன்சில் நான் ஏற்கனவே 4-5 ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த கவுன்சிலும் வந்து எங்களுக்கு முன்வைக்கிற வந்து இன்னென்ன தொழில்துறை சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள் இருக்குது, அப்போ நீங்கள் ஆக்களை இவ்வளோ எடுத்தாங்கோ, இவ்வளோ பிளம்பர்ஸுங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அந்த மாதிரி. அப்போ அது சம்மந்தமான விவரங்களும் வந்து நாங்கள் செய்துகொண்டு போகிறோம். அப்போ அவைகள் வந்து எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ அதில் நாங்கள் சொல்லிக்கணும், வெப்சைட்டில் வந்து உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ளாக்களையும் வந்து வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களை நாங்கள் லிங்க் பண்ணி தரோம்னு சொல்லி, அதுதான் அந்த கன்செப்ட். அதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான இதில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த செக்டர் கவுன்சில் இந்த அவைய பிரதான தொழில் வந்து இந்த இடைவெளியை இல்லாமல் பண்ணால் இந்த அதாவது ஸ்கில் கேப்னு சொல்கிறது, இந்த டிமாண்டுக்கு சப்ளைக்கும் இடையில உள்ள இடைவெளி. அப்போ அதில் வந்து நாங்கள் அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் இப்போ ட்ரைனிங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம், மற்ற வந்து கரிக்குலங்களை மாத்திரம், ட்ரைனிங் பிளானை மாத்திரம் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கரியர் கைடன்ஸும் வந்து இப்போ எங்களோட சிஸ்டம் வந்து ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கையில் முதல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தங்களோட ஓன் வியூவில் இருந்து இப்போ வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகி இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு 1 அம்ப்ரெல்லா கீழே கொண்டு வந்துருக்கோம். அதால் வந்து நாங்கள் எஃபெக்டிவாக இருக்குது.
அதே மாதிரி நாங்கள் ரீஜனல் இண்டஸ்ட்ரி ஃபோரம்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அங்கே உள்ள அதாவது சேம்பர் ஆஃப் கொமர்ஸாக இருக்கலாம், அங்கே உள்ள தொழிற்சாலைகளாக இருக்கலாம், மற்ற எங்கள்கிட்ட பயிற்சி வழங்க நிறுவனங்கள். இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறதால அவையும் மற்ற கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த தொழில் வழிகாட்டு அலுவலர்களும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால வந்து எங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான படிப்புகள் சம்மந்தமான தகவல்கள் வந்து சரியாக டிசமினேட் பண்ணக்கூடிய பரம்பக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் எங்கள்கிட்ட நார்மலான தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக தகவலை பெற்றுக்கொள்ள முறைகள். ஆகவே உங்களுடைய கல்வி நிறுவனம் சம்பந்தமான அந்த வலைத்தள முகவரி அல்லது தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாக தொடர்பு கொள்வதானால் அது பற்றியதான விவரங்களை தாருங்கள். ரைட். இப்போ எங்கள் நிறுவனம் வந்து 3ஆம் நிலை கல்வி தொலைக்கல்வி ஆணைக்குழு. இப்போ இதில் வெப்சைட்டை நான் சொல்கிறேன், அதாவது இணையதளம் வந்து www.tvec.gov.lk. இப்போ இந்த இணையதளத்தில் இருந்து நீங்கள் எந்த ஒரு தகவல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்து எங்களோட டெலிஃபோன் நம்பரையும் தாரன், அதாவது 0117 60 8000 830. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஒரு பிரிவை நீங்கள் அழைக்கலாம். அப்போ இதில் வந்து என்னென்னு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த வெப்சைட்டில் கூடுதலான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் அந்த என்விக்யூண்ட பார்க்கல இன்னொரு வேல்யூவேடட் விஷயமும் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் இதில் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் ஸ்கில் பாஸ்போர்ட் வந்து நாங்கள் இப்போ அண்மையில் வெளியிட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ NVQ 3L4 உள்ளாக்கள், NVQ குவாலிஃபிகேஷன் உள்ளாக்கள் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமென்னு சொன்னால் அவை இந்த ஸ்கில் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நாங்கள் அவங்க குவாலிஃபிகேஷனை செக் பண்ணி அதேமாதிரி அவங்க சர்வீஸையும் செக் பண்ணி 1 monthக்குள்ள அந்த பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் பார் கோட் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பார் கோட் மூலம் அவங்க ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ எம்ப்ளாயர் வந்து எடுக்கலாம். இப்போ இன்டர்வியூவில் வந்து பார்க்கலாம் என்னென்னா, ரைட் இவர் வந்து இன்னும் இடத்து ஒர்க் பண்ணியிருக்கிறார், இவருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ பில்டிங்கை கட்டியிருக்கிறார், இவ்வளோ செய்திருக்கிறார், அந்த மாதிரி. இப்போ அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அடுத்ததாக என்னுடைய இறுதி கேள்வி என்று நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த NVQ தரச் சான்றிதழ்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதனுடைய முக்கியத்துவம் மற்றும் எதிர்காலத்தில் இது எவ்வளவு தூரம் கட்டாயமான அவசியமான ஒரு ஆதாரமாக மாறப்போகின்றது என்பதை பற்றிய உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களுடைய கருத்து இரண்டையும் பகிருங்க. இப்போ எங்கள் அனுபவத்தில் பார்க்கல, இப்போ முக்கியமாக என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனைன்னா ஏற்கனவே கோர்ஸில் படித்தாக்கள் வேறு வேறு நிறுவனங்களில் படித்தாக்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து நிற்கணும் என்னென்னா எங்களுக்கு NVQ சர்டிஃபிகேட் வேணும். இல்லை அட்லீஸ்ட் இது வந்து என்ன NVQ லெவலுக்கு சமன்ன்றதை வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ லெட்டர் ஒன்று தாங்கணும்னு சொல்லி உண்மையாக அது செய்ய இயலாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் உண்மையாக அப்படியான சிஸ்டம் சில வரையறைக்குள்ளே நாங்கள் செய்திருக்கிறோம் ஒழிய எல்லா உள்ள அவ்வளோ கோர்ஸுக்கும் நாங்கள் NVQ லெவல் கொடுக்குறோண்டு இல்லை. இப்போ அதால் வந்து அப்படி பிளவு வேணும். உதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குறோம் இல்லை ஒரு வீட்டை வாங்குறோம்னு சொன்னால் நாங்கள் லோயர் மூலமோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எடுத்து செக் பண்ணி அதில் பழைய டேக்ஸ் இன்சூரன்ஸோ இல்லை உறுதியை எடுத்து செக் பண்ணி அப்படி தான். இது நாங்கள் ஒரு கோர்ஸை படிக்க போகல, அப்படி இல்லை, சும்மா விளம்பரத்தை பார்த்துட்டு நாங்கள் சும்மா எழுந்த மரமாக ஒரு கோர்ஸில் படிக்கிறோம். அப்போ அதனால் என்ன நடக்குன்னு சொன்னால் உண்மையாக ஒரு சரியான ரெக்கக்னிஷன் இல்லை, காலம்தான் டைம் தான் வீணாகுது. அப்போ கடைசியாக வந்து இப்போ வேலை கண்டு அப்ளை பண்ணல வேலை கிடைக்குது இல்லை, அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போனால் எடுக்கிறாங்க இல்லை, ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் வேண்டாம் அது மைக்ரேஷனும் சாத்தியப்படுதில்லை, பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஃபுல்லி ரெக்கக்னைஸ்ட் இப்போ ஈவன் லோக்கலி ஆஸ் வெல் ஆஸ் இன்டர்நேஷ்னலி இது வந்து ஒரு யூனிஃபைட் சிஸ்டம் NVQ, அதாவது கவர்மெண்ட், இது ஒரு கவர்மெண்ட் குவாலிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்லேயும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் தான் NVQ. அதே நேரம் இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த ஸ்கில் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி மற்ற NVQ சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட். இப்போ கட்டாயம் வந்து கவர்மெண்ட் செக்டரை பொறுத்தவரை 100 out of 100 இப்போ 100% வந்து கம்பல்சரி ஆகப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொன்னால் வந்து இப்போ கட்டாயம் NVQ லெவல் எடுத்து ஆகணும். இப்போ அவங்கள வந்து இப்போ நாங்கள் ஈக்குவல் பண்ணி இந்த மேப்பிங் மூலம் கொடுக்குறோம். இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்குவோம்னா இப்போ நீங்கள் படிக்க போகிறார்கள் வந்து கட்டாயம் NVQ பாடநெறியை தெரிவு செய்யுங்க. சோமான வழின்ட்டு எங்கள் வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து இருக்குது TVET கைடுன்னு சொல்லி, அது புக்காக இருக்குது, நாங்கள் அதை வெப்லையும் பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அதில் போய் நீங்கள் நீங்கள் உள்ள ப்ரொவின்ஸில், உங்களோட மாகாணத்தில், உங்களோட மாவட்டத்தில், உங்களோட பிரதேச செயலாளர் பிரிவில் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் என்ன இருக்குன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட சாய்ஸில் கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் நீங்கள் கோர்ஸுகளை செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதில் செய்திருக்கிறோம். நீங்கள் அப்படி படிக்கிறதால வந்து நீங்கள் இந்த போலியான இதிலேருந்து ஏமாறுற விஷயங்கள்லேருந்து தப்புவீங்கள். என்னென்னா கூட நிறுவனங்கள் இருக்குது வந்து போலியான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் குவாலிஃபிகேஷன் தான் இங்கே கொடுக்குறது. அதை வந்து சரியான முறையில் சொல்லு இல்லை. இப்போ படிக்கிற ஆக்களுக்கு அது சம்மந்தமான விளக்கம் வந்து இல்லை. இப்போ இது வந்து PSNA அல்லது எடெக்ஸலா அப்படியான்னு இப்போ டிப்ளமான்னு கொடுக்குறாங்க 3 மாதம் 6 மாதம். நான் சொன்ன எங்கள்கிட்ட வந்து நார்மலாக 1500 மணித்தியாலும் இருக்கும் டிப்ளமான்னு சொன்னேன். அதாவது 60 கிரெடிட்.
இப்போ ஒரு கிரெடிட்னா 25 மணித்தியாலும் 60,000 ரூபாய்க்குனா 1,500 மணித்தியாலும். அப்போ 1,500 மணித்தியாலும் இருந்தால் டிப்ளமோ. அப்போ அப்படி இல்லை. அப்போ அதால் வந்து நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்துலேயும் வந்து எங்களோட திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்னு சொல்லி ஒரு அரசு உத்தியோகத்தர் இருக்கிறார். நீங்கள் அவர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி எங்களோட அந்த ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் ஒவ்வொரு ட்ரைனிங் ஆம்லேயும் வந்து கரியர் கைடன்ஸ் யூனிட் இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் F9 எடுத்தோம்னா அங்கே டெக்னிக்கல் காலேஜில் உள்ள கரியர் கைடன்ஸ் யூனிட் தான் அந்த கோஆர்டினேட் பண்ணுது. வெர்டிகல் ஒன்று எடுத்தோம் வெர்டிகல் உள்ள டெக்னிக்கல் காலேஜ். இப்போ அங்கே உள்ள கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர் தான் அந்த டிஸ்ட்ரிக்டே கோஆர்டினேட் பண்ணுறார். இப்போ அவைகள்கிட்ட இருந்து நீங்கள் சரியான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் கட்டாயம் NVQ இல்லாட்டி கூட லைஃப் இல்லைன்ற மாதிரி. இப்போ அதனால் நீங்கள் கட் அவுட்டில் ஓகே ஆகி உங்களுக்கு கேம்பஸ் கிடச்சி அப்படி வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் NVQ கோர்ஸை படித்து ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு லைஃப் வந்து பிரயாசமாக இருக்காது. ஆகவே இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் வழங்கப்படக்கூடிய NVQ தர சான்றிதழ் பற்றியதான முழுமையான ஒரு விவரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இது தொடர்பாக நீங்கள் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள www.tvec.gov.lk என்கின்ற வலைத்தளத்தை அல்லது 011-760-8000 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நாடக்கூடியதாக இருக்கும். எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் 3ஆம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளராக செயலாற்றக்கூடிய திரு R. மதன் அவர்கள். அவருக்கு இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். பல அரிய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு மதன் அவர்கள். இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றியதாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த விடயத்தின் மூலமாக எங்களுக்கு எவ்வாறு எங்களுடைய தனியார் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் மேற்படிப்புக்காக தெரிவு செய்யக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பற்றியதான தகவல்களை தெரிந்து கொள்வது, அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தொழிற்கல்வியை நாங்கள் NVQ தர சான்றிதழ் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்வதனுடைய அவசியம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கலந்துரையாடல் இன்றைய நிகழ்ச்சியானது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு மக்கள் சேவை நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து தயாரிப்பாளர் மற்றும் உதவி பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நானும் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு மக்கள் சேவையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.